நாட்டில் சிறை இருக்குது என்று என் தலைவன் கேட்டார். இன்றைக்கு லட்சக்கணக்கான பிள்ளைகளை அந்த தலைவனுக்காக திரட்டி இந்த மகன் நிறுத்தியிருக்கிறேன் என்றால் அதுதான். அப்ப அரசியல் செய்ய வேண்டும் என்று இல்லை, அந்த சின்ன வயசுல இருந்து அரசியல் ஆர்வம் இருந்தது. தலைவனை பார்க்க நான் போகிற வரை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒருத்தராக அதில் இருக்கிறேன். 2006ஆம் ஆண்டு திமுக, காங்கிரஸ் இந்த கட்சிகளின் கூட்டணிக்கு வெற்றிக்கு பாடுபட்டவன் ஒரு திரைக்கலைஞன் என்கிற முறையில் நான் அந்த இடத்தில் போய் இவ்வளவு வாழ்த்துக்கள் படத்தை பார்த்து, தம்பி படத்தை எல்லாம் பார்த்து என்னை பாராட்டியவர் அன்றைய முதல்வர் ஐயா கலைஞர் அவர்கள். வாழ்த்துக்கள் படத்தை பார்த்து இது பண்ணும் ஒரு செல்ல மகன் போல என்னை நேசித்து வைத்திருந்தார். அந்த தலைவரை பார்த்து திரும்பும் போது அவர் சொல்லிவிட்ட சின்ன சின்ன செய்திகளை பகிர்ந்து கொள்ள எனக்கு நேரம் தராமல் தவிர்க்கும் போது அந்த இடைவெளி பெருசாயிட்டது. திரும்பி திரும்பி நான் போராடி பார்த்தேன். பேசும்போது அந்த படுகொலையை பேசும்போது என்னுடைய கருத்துக்களை, என்னுடைய குரல் வலையை, என்னுடைய பேச்சு மக்களிடத்திலே தாக்கத்தை ஏற்படுத்தி விடக்கூடாது, அது அரசுக்கு நெருக்கடி வருதுன்னு தொடர்ச்சியாக என்னை 5 முறைகள் சிறைப்படுத்தி சிறைக்குள்ளே தனிமை சிறையில் அடைத்து விட்டார். அது ஒரு கடுமையான வன்மத்தை ஏற்படுத்தி விட்டது. அப்போது ஒரு முடிவுக்கு வந்தேன், இவர்களை ஒழிக்காமல் நம் இனத்திற்கு விடிவும் இல்லை விடுதலையும் இல்லை என்ற முடிவை எடுத்தேன். திருப்பி இந்த தலைமைகள் உலகத்திற்கு முன்பு நம் விடுதலை போராட்டம் வீழ வேண்டும், தமிழ் தேசினத்துக்கென்று தேச விடுதலை கனவை சிதைக்க வேண்டும் என்று முடிவெடுத்தவர்கள் இவர்கள் என்பதை புரிந்து கொண்டேன். உலகத்திற்கு முன்பு பிரபாகரன் பயங்கரவாதி என்று பழி சுமத்தி அழிக்க துடித்தவர்கள் இவர்கள் என்பதை புரிந்து கொண்டு நம் இனத்தின் பிணத்தின் மீது நாற்காலி போட்டு பதவியை அணிவித்தவர்கள் இவர்கள் என்று முடிவு செய்து இவர்களை ஒழித்தால்தான் தமிழ் மீளும், தமிழன் ஆளுவான், தமிழ் தேசிய இனம் பாதுகாப்பாக வாழும் என்ற முடிவுக்கு வந்து இந்த அரசியல் பெரும்படையை கட்டினோம். இது காலம் எனக்கு இட்ட கட்டளை, வரலாறு தந்த பெரும் பணி. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.